கடந்த 4 ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் தொழில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஓசூர் பார்த்துட்டு வருது. ஓசூர் உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏராளமான புதிய தொழிற்சாலைகளை இந்த 4 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் சிறிய தொழில் நகரம் என சொல்லப்பட்ட ஓசூர் இன்று பல கம்பெனிகளுக்கு ஃபேவரட் டெஸ்டினேஷனா உருவெடுத்திருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் ஓசூருக்கும் தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணிருக்கணும் சொல்லணும்னா, முதல்ல இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் MSME நிறுவனங்கள் இயங்கி வருது. ஓசூர் தொழில் வளர்ச்சிக்காக நம்ம பண்ணதில் முக்கியமானது சிப்காட் தொழில் பூங்கா. 2092 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓசூர் சிப்காட்ல 371 தொழிற்சாலைகள் இயங்கி வருது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. 2வது, சிறப்பான உள்கட்டமைப்போடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் பூங்காவில் தடையில்லாம நீர் வழங்க TTRO நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. 3வதா சொல்லணும்னா, சிப்காட் நிறுவனம் போர்ட் இன்குபேட்டர் அமைச்சிருக்கு. இந்த இன்குபேட்டர் தொழில்துறை இந்த தொழில்துறை மாற்றத்தை விரைவுபடுத்துகிற நோக்கில செயல்படுது. 4வது, சூளகிரி பகுதியில் 689 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் பூங்கா. 5வது, பர்கூர்ல 1379 ஏக்கர் பரப்பளவில் சிறப்பு பொருளாதார மண்டலத்துடன் கூடிய தொழில் பூங்கா. 6வது, குருபரப்பள்ளியில 150 ஏக்கர்ல தொழில் பூங்கா. ஆகிய தொழில் பூங்காக்களை சிப்காட் நிறுவனம் நிறுவி இருக்கு. அடுத்து 7வதா சொல்லணும்னா, இன்னைக்கு திறந்திருக்கக்கூடிய ஃபியூச்சர் மொபிலிட்டி பார்க் 210 கோடி ரூபாய் மதிப்பில் 300 ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் இதுவரை 22 நிறுவனங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2728 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு பெறப்பட்டிருக்கு. 6682 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. 8வது, தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் டிட்கோவோடு இணைஞ்சு விடியல் ரெசிடென்சி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் மூலமா பணியாளர்கள் தங்க 64 ஏக்கர்ல தொழிலாளர் குடியிருப்பு கட்டிட்டு வராங்க. முதல் கட்டமா 6000 பேர் தங்குற வகையில கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. இதன் மூலமா பணிபுரியக்கூடிய மகளிர் பாதுகாப்பும் வசதியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. பணிபுரிய மகளிர் எண்ணிக்கையும் இதனால வெகுவாக அதிகரிக்கும். அடுத்து 9வது, GCC என்று சொல்லக்கூடிய அந்த IT நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர்தர ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றுக்கான மையமாக ஓசூரை உருவாக்க ஓசூர் நாலேஜ் காரிடர் உருவாக்க போறோம். கிருஷ்ணகிரி, பாகலூர் புறவழிச்சாலை, வெளிவட்ட சாலை மற்றும் சேட்டிலைட் டவுன், ரிங் ரோடு வடக்கு பகுதி ஆகிய சாலைகள் இருபுறங்களிலையும் இந்த அறிவுசார் வழித்தட திட்டத்தை செயல்படுத்த போறோம். இதன் மூலமா அறிவுசார் பொருளாதாரம் பெருமளவு அதிகரிக்கும். இந்த மாவட்டத்தோட சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி நன்கு மேம்படும். 10வது, ஓசூர்ல 5 லட்சம் சதுர அடியில 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டில் பார்க் நிறுவப்படுது. உலகத்தரம் வாய்ந்த இந்த IT பார்க்ல IT நிறுவனங்கள், GCCகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். 11வது, இது எல்லாவற்றுக்காக ஓசூர் விமான நிலையத்தை உருவாக்க முக்கியத்துவம் தரும். ஓசூர்ல சுமார் 2000 ஏக்கர்ல உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கட்டமைப்பு வசதியோட ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் ஏற்கனவே நான் அறிவிச்சிருந்தேன். இந்த புதிய விமான நிலையத்தை அமைக்க ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொருத்தமான நிலப்பகுதி அடையாளம் காணப்பட்டு
அதை கையகப்படுத்துகிற நடவடிக்கைகளை கிட்கோ நிறுவனம் மேற்கொண்டு வருது. இந்த பன்னாட்டு விமான நிலையம் மற்றொரு புதிய வளர்ச்சி பாதையில ஓசூரை பயணிக்க வைக்கும். இப்ப நான் பட்டியலிட்ட 11 மட்டும் இல்ல, இன்னும் பல தொழில்துறை சார்ந்து மட்டுமே கிருஷ்ணகிரிக்காக, அதுவும் ஓசூருக்காக செஞ்சுக்கிட்டு வரோம். அதனால்தான் மற்ற மாநிலங்களை சேலஞ்ச் பண்ற நகரமா ஓசூர் இன்றைக்கு டெவலப் ஆகியிருக்கு. சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கும் தன்னம்பிக்கையோடு முன்னேறக்கூடிய மகளிருக்கும் ஒரு வலுவான மேடையை வழங்கி வரும். தொழிற்சாலைகள் ஓசூரை நோக்கி சாரை சாரையா வராங்க. இன்று இ ஸ்கூட்டர் உற்பத்தியின் தலைநகரமாகவும் ஓசூர் தான் இருக்கு. இதன் தொடர்ச்சியாக இந்த மாநாடு ஓசூரின் அடுத்த கட்ட உயர்வுக்கான கதவுகளை திறக்கும். நான் அதை தொடர்ந்து கண்காணிப்பேன். ஸ்டாலின் என்ற பெயருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு சொல்றேன், எஃகு போன்ற உறுதியோட என்னுடைய இலக்குகள்ல வெற்றி பெறுவேன். எங்க அரசு மேல நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம், வழங்குவோம். தமிழ்நாட்டோட இணைஞ்சு டிராவல் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் தான். அதனால எப்பவும் உங்க முதலீடுகளை நம்ம தமிழ்நாட்டிலே மேற்கொள்ளுங்க. கடந்த மாநாட்டிலே நான் சொன்னேன், தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல, தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் சொன்னேன். நாளைய தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நல்லுதாரணமா உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் இந்த சிறப்பான மேடையிலிருந்து ஒரு அறிவிப்பை செய்ய நான் நினைக்கிறேன். MSME துறை சார்பில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் அக்டோபர் 9 மற்றும் 10 தேதிகளில் கோயம்புத்தூர்ல ஒரு உலக புத்தொழில் மாநாட்டை நடத்த இருக்கு. இந்த மாநாடு உலகம் முழுவதிலிருந்து தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், இன்குபேட்டர்கள், புத்தொழில் முனைவோர் ஆகியோரை ஒருங்கிணைக்கிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வா அது அமையும். ஸ்டார்ட் அப் செக்டர்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அந்த மாநாடு உலகுக்கு பறைசாற்றும். அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் நான் வரவேற்க காத்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முன்னேற்றம் நிச்சயம். தமிழ்நாடு முன்னேற உங்க பங்களிப்பு என்னாலும் அவசியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.